தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நாம் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஏன்னா சமீப காலத்தில் சமூகத்தை சார்ந்த சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயற்கை வளத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம தீபம் இயற்கை சேனலில் இயற்கை வளமும் நல்லா தன்னார்வ தொண்டு செய்கிறவர்களையும் இதுபோல் ஆன்மீக நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம் வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவோடு மிகச்சிறப்பாக தீபம் இயற்கை டிவி போயிட்டுருக்கு. நமது நாடு கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடு. இந்த கலாச்சாரமும் பண்பாடும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீர்குலையாமல் இருப்பதற்கு காரணம் நமது திருக்கோயில்கள் தான். அந்த திருக்கோயில்களின் வழிமுறைகளை உருவாக்கி அந்த திருக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஆதீனங்கள் தான். கோவையிலே பேரூர் ஆதீனம், சிரவை ஆதீனம், செஞ்சேரிமலை ஆதீனம், காமாட்சிபுரி ஆதீனம், இந்த 4 ஆதீனங்களும் செய்கின்ற விழாக்களுக்கு நாம் சென்று இந்த தீபம் இயற்கை டிவி சார்பாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போது நம்ம பேரூரில் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வலதுபுறம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இருக்குங்க. அந்த மடத்திலிருந்து கடந்த 350 ஆண்டுகளாக பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் போய் பண்ணி அங்கே தங்கியிருந்து சிவனடியார்கள் வணங்கி வந்தார்கள். அந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு 12 ஏக்கரா பூமி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஊருக்கு வெளிப்புறம் இருக்குதுங்க. இதைய கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி குத்தகை கொடுத்தாங்க. அதில் சரியாக விவசாயம் நடக்கலை. இப்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாற்றோன்னு அங்கே இருக்கிற சிவனடியார்கள்லாம் முடிவு பண்ணி நம்ம குருமகா சன்னிதானத்திடம் எடுத்து சொல்லி அதற்குண்டான வேலைகளை செய்தார்கள். அது ஒரு நல்ல தோட்டமாக மாற்றணும், இயற்கை விவசாயம் பண்ணுற தோட்டமாக மாற்றணும் அப்படின்னு ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சாமிகள் 24வது பட்டம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் இப்போது அந்த தோட்டத்தை மீட்டெடுத்து இயற்கை விவசாயம் செய்யுங்கிறதுக்காக நம்ம ஈசா யோகா மையத்தில் தொடர்பு கொண்டு அங்கே இயற்கை விவசாயம் செய்யும் குழுக்களை இங்கே வரவழைத்து அதற்காக திட்டமிட்டு அற்புதமான ஒரு தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். அந்த இடத்திலே சுவாமிகள் வந்தால் தங்கி மக்களுக்கு அருளாசி செய்வதற்காக ஒரு மண்டபமும், மாடுகளை பராமரிப்பதற்கு கோசாலையும், சிவனடியார்கள் பக்தர்கள் அங்கே வருகை தந்து ஓய்வெடுப்பதற்காக சில அறைகளையும் உருவாக்கி இன்று ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அதை திறப்பு விழா செய்ய இருக்கிறாரு. அதை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடக்குது. நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவருடைய அருளாசியும் இந்த சிவனடியார்களின் என்னென்ன செய்கிறார் என்பதையும் பார்ப்போமா? வாருங்கள். கோவைக்கு பெருமை சேர்க்கும் திருக்கோயில்களிலே பேரூர் பட்டீஸ்வர கோயில் 350 ஆண்டுகளாக ஆன்மீகத்தை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. அந்த திருக்கோயிலுக்கு பின்புறம் 1 கிலோமீட்டர் இப்படி தோட்டங்களுக்கு மத்தியிலே சென்றால் பசுமை நிறைந்த இந்த சாலையிலே அங்கே அம்பலவான தோட்டம் வரும். அந்த அம்பலவான தோட்டத்தில்தான் நமது மயிலாடுதுறை ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அங்கே இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தவும், கோசாலை அமைத்து பசுக்களை பராமரிப்பதற்காகவும், சிவனடியார்கள் வந்தால் அங்கே தங்கி ஓய்வெடுத்து சிவனை தரிசிப்பதற்காகவும் அங்கே புதிதாக அருமையாக வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த தோட்டத்தை.
இதை திறப்பு விழா செய்வதற்காகத்தான் மயிலாடுதுறை ஆதீனம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். நாம் அதை காண்பதற்காகத்தான் இந்த வீடியோவிலே 3வது பாகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். காமாட்சிபுரி ஆதீனம் 2வது குருமாசன ஞானங்கள் இங்கு எழுந்துள்ளிருக்கின்றார்கள். அவர்களை ஒரு ஆசிரியரை தருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இன்னைக்கு இந்த நாள் இங்க குரு உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் அங்கே சுத்திட்டு இருக்கிறது. நம்ம என்ன அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ரெடியா இருந்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஓடி முடிச்சுக்க போனா ஒன்னும் பிரைஸ் இல்லை. அப்ப அது மாதிரி இன்னைக்கு சாமிகள் வந்திருக்கிறாங்க. குரு எப்படி 24வது வேலப்ப சாமி பத்தி நான் நேற்று அந்த வீதியில சங்கர வீதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியினுடைய சமாதி இருக்குது. மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மன்னர் வந்து சொல்றார், அவர் பெரிய மகான், அப்படி எது பண்ணாதீங்க, எனக்காக அந்த சமாதி எது பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப 40 நாளுக்கு அப்புறம் அதை மக்கள்ல தோண்ட போறாங்க. அவர் மன்னர் கால் விழுந்து கேட்கிறார் இல்ல, ஆனால் அவங்க தோண்டி முடிக்கிறாங்க. மன்னர் ஒரு பெரிய சவுண்டு, அந்த சத்தம் வந்து சாமி வெளிப்பட்டு வந்து, ஏய் நான் சமாதி இல்ல, நான் பாரு உருவத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உட்கார்ந்தாராம். எப்படி சித்தி அடைந்து 40 நாளுக்கு அப்புறம் கூட இந்த பிரச்சனை ஆகி, ஏன்னா தேர் வரும்போது சமாதி இருக்கிறான்னு சொல்லும் போது இன்னும் அந்த கோயில் இருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரிய மடம் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். அத்தகைய எனக்கு இந்த வேடம் நீர் விலங்க நிறுத்தி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு குரு சொன்னார், கண்ணு நான் வந்து கரெக்டா 55 வருஷம் எனக்கு வயசாகும்போது நான் இருக்க மாட்டேன், ஆனா நீ ரெடி ஆயிக்கோன்னு கண்ணு அப்படின்னாரு. எனக்கு கடைசி ஒரு 6 மாசம் கண்ணு தங்க ஆனந்த், அதுக்கப்புறம் என்ன பேரே சொல்லல. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாமியுடைய ரூபம் வேற மாதிரி இருக்கு. அக்கணத்தி பொக்கணத்தி அண்ட பகிரண்டத்தி மிக்கலத்தி மோற்றத்தி அம்மானை பந்தாடிச்சு தேடியுமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியார்கள் வினை போக்கி அந்தில் என்று தோன்றுகின்ற அம்மை தொடியெடுத்தி சாத்திரையா பச்சை நிறுத்தி பவள கொடியெடுத்தி. அத்தகைய வகையிலே நம்முடைய காமாட்சி ஆதீனம் சுவாமிகள் சிறு வயதிலே 5-2 ஆண்டுக்கு முன்பு அறுபர் துணை கொண்ட ஆலயத்தை சிவலிங்கேஸ்வரர் எனும் கோமான் கண்டு எடுத்து கலையாக்கி கருணை புரிவாய் கற்பகமேங்கிற மாதிரி அந்த அங்காளம்மன் அன்னைக்கு கண்டெடுத்தாரு. அன்னைக்கு ஒரு அம்மாவா இருந்துச்சு, இன்னைக்கு 51 சக்தி பீடம் ஆச்சு. அந்த 51 சக்தி பீடத்தை நிறுவதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டு குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளி ஒரு கால் அந்த பாதம் பட்டு ஒரு தீர்த்தம் விட்டார். அன்னைக்கு 51 சக்தி பீடம் கருங்கல்ல ஆயிடுச்சு. கை தட்ட வேண்டாமா? எல்லாம் கேட்டாதான் கிடைக்குது. எப்படி அழுதாதான் பால் கிடைக்குது, தட்டினாதான் கதவு திறக்குது. அந்த புலவரை எவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் ஏதோ கை தட்டின்னு பார்த்தா அப்படி உம்மன் சாப்பிட்டு தூக்கமே தூக்கம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்றது? அது மாதிரி நம்மளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஒரு முறை மனித பிறவி, மகத்தான பிறவி. சொன்னா புரியாது, தெரியும் போதுதான் தெரியும். 80 வயசுக்கு அப்புறம் தான் இந்த வேர்ல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்ல, இந்த வேர்ல்ட் இஸ் ஜீரோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சாமி சொன்னார், சாமி என்னை இப்ப சன்னிதானம் ஆக்க சொல்றீங்களே, எல்லா சாமிகளும் இப்படி இருக்காங்க, நான் வேற இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அன்னையின் அருள்பாலண்ட ஞான சம்பந்தனோ, திருநாவுக்கரசர் கட்டி அணைத்த திருஞான சம்பந்தரோ, காமாட்சிபுரம் கண்டெடுத்த மனசாட்சியோ, பஞ்சலிங்கேஸ்வரர் பயணம் செய்தால் பஞ்சமெல்லாம் தீராத தஞ்சமென வந்தவரை தாயாக அரவணைக்கும் தாயில்ல கொண்ட தயாளா, நீ போ. திருஞான சம்பந்தருக்கு 3 வயசு, உனக்கு 0 சேர்ந்திருக்குது, 30 வயசு ஆச்சு, 27 வருஷத்துக்கு நீ அவரோட மூத்த பையன், அவரு பண்ணாத வேலையா, அதெல்லாம் நீ போ. அங்காளம்மன் தானா, நான் தான் அங்காளம்ம, உனக்குள்ள வந்து செயல்படுவேன் போக்குன்னாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியில பதவியேற்பு விழாக்கு எனக்கு அழைப்பு வந்தது. எப்படி இருந்துச்சு? கோவை காமாட்சிபுரம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் இப்ப நடந்த விழாக்கு போனேன். 2014 குரு கூட போனேன், 2019 குரு கூட போனேன். இந்த முறை தனியா போன குரு எனக்குள்ள இருந்து என்னை கூட்டிட்டு போனார். எப்படிங்க? எனக்குள்ள இருந்து என்னை கூட்டிக் கொண்டு போனார். அந்த வகையில இன்னைக்கு இது நான் பேசுது 12/2 என்னுடைய குரு எனக்கு கொடுத்துட்டார். சாமி நான் போய் சொன்னேன், சாமி நீங்க ஒரு முறை மடத்துக்கு வரணும்னு கேட்டேன். சாமி நான் பேரூருக்கு வரும் பொழுது நான் வர்றேன் போங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தார். அதே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வேடத்தை கூட சாமிக்கு திருக்கரங்களினாலே கொடுத்து ஆசீர்வாதம் செய்து, ஏன்னா சாமி எனக்கு சொன்னார், தம்பி இங்கிருந்து நம்ம எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கி நிற்குது, நீ என்ன பண்ண திருச்சியில் போய் ரூம் போட்டு தங்கிட்டு எனக்கு கொஞ்சம் தூரமான மூச்சு வாங்குறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அடுத்த நாள் காலையில் நம்ம சன்னிதானத்தை பார்த்து நீ பட்டம் இருக்கும்போது சன்னிதானங்கள் இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்குங்கன்னு அப்படின்னு சொன்னார். அப்ப சன்னிதானத்துக்கு நான் சொன்னேன், நான் வர்ற 11ஆம் தேதி என்னுடைய 30வது ஜெயந்தி விழான் சாமி சன்னிதானம் எழுந்துள்ள வேண்டும் கேட்டேன். சன்னிதானம் சொன்னாங்க, நான் பேரூர் மடத்துக்கு வரும் பொழுது அவசியம் மடத்துக்கு வர்றேன், இந்த விழாக்கு மடத்திலிருந்து ஒரு தம்பிரான் சாமி யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி இந்த வேடத்தை அன்று அவர் கரங்களினாலே எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அத்தகைய பெருமகனார் திருமகனார் மண்ணிலே பிறந்தார்கள், வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று நம்ம நினைச்சு கடல் போய் கும்பிட்டா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய அப்பா அம்மா அப்புறம் பையனோட முடிஞ்சு 4 பேர் தான் முடிஞ்சு. மாமா மருமகன் போறது இல்லை. ஏன்னா மாமனார் சொன்னா மருமகள் சொன்னா மாமியா கேட்கறது இல்லை,
மாமியா சொன்னா மருமகன் கேட்கறது இல்ல, அப்பா சொன்னா புள்ள கேட்கறது இல்ல, புள்ள சொன்னா அப்பா கேட்கறது. இந்த வேர்ல்டு அம்மா அப்பா சொன்னால இந்த வேர்ல்ட் இஸ் எவ்ரிபடி திங்கிங் இஸ் மணி 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 மைண்ட். எப்படி காலையில் நீங்க போறீங்க ஸ்கூலுக்கு போனா குழந்தை படிச்சு ஐஏஎஸ் ஆன் டாக்டர் ஆன் கலெக்டர் ஆன் பணம் சம்பாதிக்கணும் நம்ம வேலைக்கு போறோம். இது மட்டும் தான் ஓடிக்கி நிற்குது வழியே. அடுத்த பிறவி யூ டிசைட் ஆர் ஹெவன் ஆர் ஹெல். இப்போ டிசைட் பண்ணிக்கணும் மேல நமக்கு வட சட்டியா என்ன சட்டியா அந்த சட்டியா பூவா மாலையா. பாருங்க நான் வந்த சாமி கழுத்துல இருந்து எனக்கு மாலை கிடைச்சு. நான் நினைச்சேன் சாமி உடனே வந்துட்டாங்களே, நம்ம 8 மணிக்கு போவோம்னு நினைச்சுமே 9 மணி ஆச்சு. என்னடா நினைச்சு பயந்து கீழ்ந்து வந்தா இங்க வந்தா குருவோட கழுத்தில் இருக்கின்ற மாலை உங்களுடைய குழந்தைக்கு அடியனுக்கு சிறியனுக்கு கிடைச்சது. என்ன பாக்கியம் பெற்றிருக்க. அப்பதான் நினைச்சேன் இது நான் கிடைக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை, அங்கிருந்து கிடைச்சது பூர்வஜன்ம புண்ணியம். இன்னும் ஒரு 100 கோடி கிடைத்தாலும் இந்த காமாட்சிராம் சீட்டு பஞ்சலிங்கேஸ்வர சாமி வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி வேகத்தை என்னுடைய குரு அன்னைக்கே 6 மாசத்துக்கு முன்னே நீதான் பயந்துக்கு இருந்த நேரத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தையெல்லாம் திருவாடுதுறை ஆதீனம் செய்கின்ற அறப்பணியை 10 லைன்ல கொடுத்துட்டார். கல்விப்பணி, அறப்பணி, மருத்துவ பணி, திருமுறை, வேதம், சிஸ்டசாஸ்திர சம்பரம். அப்பா ஒரு புக்கை நான் படிக்கிறதுக்கு இவ்வளவு வேலைனா எத்தனை புக்கு. பேரூர் புராணம் இருக்கிறத இப்ப சன்னிதானங்கள் இந்த நூற்றாண்டில் இருப்பது 2024 இன்று நீங்க வந்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போறப்ப நமக்கு அவனுடைய அடையாளம் இருந்தால்தான் தெரியும், இல்லை என்று சொன்னால் அழிந்துவிடும். அத்தை அருளை விவேகானந்தர் சுவாமி சொன்னார், தீ பிளம்போட இளைஞர்கள் எனக்கு தேவை, கடலையும் நீந்து கிடக்க ஆயத்தமாக உள்ள இளைஞர்களுக்கு தேவை. இப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமம் கிராமம் சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்தோட மேன்மை எடுத்து செல்ல முன்னர் 100 பேர்த்த கேட்டாரு. முடியல, அன்னைக்கு நம்ம கொடுக்க முடியல. கொடுத்திருந்தா அவரே வல்லரசு நாடா மாற்றிருப்பார். நான் பாருங்க இந்த 110 நாள்ல மலேசியா நாட்டுக்கு போய் கால் பதிச்சுட்டு வந்துட்டேன். குரு கூட போன 10 வருஷமா போய்க்கு நிற்கிறேன். 12 வயசுல படிக்க வந்த பாடசாலைக்கு நான் ஒரு பிராமின்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். திருமூர்த்தில எங்க அப்பா பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு கூட்டிட்டு வந்து சாமிட்டு படிக்க வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கின்ற சக்தி மைக்கு பிடிக்க பயந்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு மைக்கு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் தான் நான் பேசுவேனாமா, அதுக்கப்புறம் பேச்சு நின்றுங்கிறாரு. அடுத்து நீ 3ஆம் மாசத்துல விவேகானந்தர் சாமி 6 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா நாட்டுல போய் பேசினாரு. நான் 6 மாசம் தான் ஆகும்போது அமெரிக்கா நாட்டுல நம்ம போய் பேசணும், சிக்காகோலயே பேசணும்னு உறுதியாயிட்டு விசால எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை உறுதியை நான் பண்ணிடுவேன். பாருங்க என்ன பேச போறேன்னா ஒன்னும் கொண்டு போறது இல்ல, இந்து மதத்தை கொண்டு செல்வத அடியார்கள். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது இங்கதான் என்னென்ன நடக்குது, எல்லா வேலையும் நடக்குது. அப்ப கடவுள் இருக்கிற இடம் இங்க பிறந்தது வளர்ந்தது 63 நாயன்மார் 12 ஆழ்வார்கள் இது போன்ற குருமகா சன்னிதானங்கள் எத்தனை பேர் இருந்தால் பத்த மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள இருக்கின்ற சாமிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றது, இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கின்றது. சொல்ல வேண்டியதா இருக்குது, நெற்றியில நீரில்லா நெற்றி பால், நெற்றியில விபூரியை சொல்ல வேண்டியதா இருக்குது. கயிறு கட்டினா விபூரி வைக்கக்கூடாது, என்னென்னமோ சொல்றாங்க. புதுசு புதுசா ஒரு சட்ட திட்டம் மாத்திரக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. மேல இருந்தா மேல சொன்னா கீழே கேட்கறது இல்ல, மக்கள் சொன்னா அரசாங்கம் கேட்கறது இல்ல, அரசாங்கம் சொன்னா மக்கள் கேட்கறது இல்ல. யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. எப்ப கேட்பாங்கன்னா கொரோனா மாதிரி டக்குன்னு வந்து அப்படி பூமி விளக்கும் போது எல்லாம் கலிக்க வதாரம் வரும்போது தான் கேட்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேட்டுக்கினீங்கன்னா தர்ம பகுதி காக்கப்படும், அதர்ம பகுதி அளிக்கப்படும். ஆகையால் நாம் செய்கின்ற செயல் நம்ம நினைச்சுக்கிறோம் 4 செவுரு, நோ cannot, is God is everybody see that, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்மளை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறார். கடவுள் அங்க பார்க்கிறாரு, எல்லா இடத்துல இருப்பார், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், சுவாமிக்குள்ள இருந்து நம்ம செயல்படுத்துவார். அதான் நான் சொல்ற மாதிரினே கஞ்சா அடிச்சவனுக்கு அவனே தெரியாது, அவனே மறந்துருப்பான். அப்ப டேய் நான் தான் சாமின்னு தெரியுமா போடா அப்படி சிவபெருமானே. அப்படியேப்பட்ட லோக சேத்திரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற வேண்டும். கடவுளருள் குருவர் இல்லையே திருவர் இல்லை. அத்தகைய குருமகா சன்னிதானங்கள் நமக்கெல்லாம் அருட்காட்சியாக வழங்கி அருளையும் பொருளையும் நமக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அத்தகைய குருவருள் நமக்கு முழுமையாக என்று அமர்ந்திருக்கு. நீங்களும் புண்ணியவான்கள். புண்ணியம் செய்தாருக்கு பூவுண்டு நீருண்டு. ஒரு சாது தரிசனம் பாவ விமோச்சனம். நீங்க செய்கின்ற பாவம் எல்லாம் குரு பார்த்து வணங்கினா முடிச்சு போயிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 படிக்கணும் இருக்கலாம். பட் யூ cannot செய்யக்கூடாது. கேன் முடியும், cannot முடியாது. பட் நீங்கள் யாருமே தர்மம் அதர்மம் 2 இருக்குது. தர்மம் தானம். தானம்னா ஒரு 5 துணி வாங்கிட்டு ஜோசிகார் சொல்லியிருப்பார் துணி கொடுத்தா பிணி போகுன்னு, அப்படி பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா தர்மம் பண்பது வலது கை கொடுத்தாலும் சரி இடது கை கொடுத்தாலும் சரி தெரியாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை நீங்க செலவு பண்ற நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்துற பணத்தை சும்மா மருத்துவமனைக்கு அது செலவு பண்ணக்கூடாது, புண்ணியத்துக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பீங்க? எப்படி நம்ம கஷ்டம் வந்தாதான் கடவுள் நினைக்கிறது. கடவுளை நல்லா ஜெகஜோதிய நம்ம நல்லா பணக்காரா இருக்கும்போது திருப்பதி அவரே பணக்கார சாமி. எப்படிங்க பணக்கார சாமி போய் கொடுக்கணும்? என்ன இருக்கு பக்கத்துல
விளக்கறியாத கோயில போய் தீபம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த தீபம் எரியும் பொழுது நமக்கு இருக்கின்ற இருள் நீங்கும், ஒளி ஏறும். குருவானவர் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியவர். ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது, ஒரு கலெக்டர் உருவாக்க முடியாது, ஒரு வக்கீல் உருவாக்க முடியாது. பட் ஆசிரியர் இஸ் எவரிபடி, எல்லாத்தையும் உருவாக்கலாம். அப்போ ஒரு ஆசிரியர்னாலதான் ஒரு மாணவனை கலெக்டரா, வக்கீலா, டாக்டரா உருவாக்க முடியுமே தவிர டாக்டர்னால முடியுமா? ஏன் டாக்டர் முன்னாடி மருத்துவமனை டாக்டர் இருக்கிறார், கேளுங்க, சொல்லலாம். நீ படித்து முடித்து பட்டதாரியானால் சொல்லலாம் மொழிய வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அருளையும் பொருளையும் விவேகானந்தர் சுவாமி சொல்வது போல, சுவாமிகள் குருமகா சன்னிதானம் சொல்வது போல, நாம் எதை எண்ணுகின்றோமோ எண்ணம் போல் வாழ்க்கை. யூ திங்க் இஸ் பெட்டர், லைஃப் இஸ் பெட்டர். ஈட் ஹெல்த்தி, லைஃப் பெட்டர். எப்படிங்க? திங்கிங் இஸ் பெட்டர். ஒன்று நல்ல வேலை செஞ்சா இஸ் குட், அவ்வளோதான், முடிஞ்சு, நல்லது. இன்னைக்கு வேலை, இன்னைக்கு மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல அருமையா பண்ணியிருக்காங்க சாமி இடத்துல. நீங்க பாருங்க, சாதாரண நினைச்சுக்காதீங்க. குருமகா சன்னிதானத்தை நல்ல பேரே வாங்க முடியாது. நான் 18 வருஷம் ஆச்சு நல்லா நீ பேசுறேன்னு சொல்ற மாசம் 12/2 பண்ண மாதிரி 13/4 தான், 13/2 தான் என்னுடைய குருநாதர் இடத்துல ஆனந்த் நீ நல்லா பேசுறப்பா அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்கு 18 வருஷம். ராமர் கூடி 14 வருஷம் தான். நான் 18 வருஷம். எனக்கு அம்மா, அப்பா, தம்பி எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது. அவன் 50 பையன் பாடசாலை நடத்திட்டு இருக்கிறான். ஆனாலும் கூட எதையும் துறந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு எல்லாமே எனக்கு அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பாங்கிற மாதிரி இந்த வேர்ல்டு எனக்கு வந்தாச்சு. ஒன் வேர்ல்டு, ஒன் ஃபேமிலி. இதற்கு எண்ணி நான் ஆயப்படுத்தி கொண்டு விட்டேன், காயப்படுத்தி. அதாவது அடிவாங்காத கல் சிலையாகுமா? அது மாதிரி 2 கல்லு தான், மிதிக்கிறதா மதிக்கிறதா. என்னை நானே செதுக்கிட்டேன். என் சாமி சொன்னார், ஒவ்வொரு வருஷமா செதுக்கினாரு. கையிருக்கா, கால் இருக்கா, வாய் இருக்கா, எல்லாம் செதுக்கி கடைசியில மகாபலி சிற்பத்துல மேல இருக்கும்னு நினைச்சாரு. எனக்கு 30 வயசு வர 11ஆம் தேதி வந்தாதான் வருதுங்க. பட் ஆனா இன்னைக்கு நான் செய்கின்ற சேவை எனக்கு போற இடத்துல பூமாலை எங்க அங்க சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி எங்க போனால் சாமி வாங்க பாத பூஜை பண்ணி காலுக்கு பொட்டு விட்டு மாலை இட்டு சந்தனம் விட்டு அப்பப்பப்பா. இதை நான் விரும்பவில்லை, என் குருநாதர் விரும்பியது. என்னுடைய அங்காள பரமேஸ்வரி அக்கனத்தி பொக்கனத்தி அண்டபகிரண்டத்தி சீராறு பொங்கமல தெல்லமுதே சேயிலையே காராறுமேனை கருங்குயிலே ஆராய வேத முதலான்ற மெய்ப்பொருளே அத்தை அன்னை எனக்கு வழங்கிய அருளையும் குருமகா சன்னிதானம் குருவர்லினாலே, குருவர் இல்லையில் திருவருள் இல்லை. அத்தை அருள் நமக்கெல்லாம் இன்று கிடைத்திருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற அன்பர்கள், ஆன்றோர்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள். மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானங்களை வணங்கி புலவர பெருமகனாருக்கும் நம்முடைய ஆதின சீடர்கள் மடத்தினுடைய அன்பர்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள். பொங்குரு செல்வம், கல்வி, பொறிவிழா, வாய்மை, தூய்மை, இங்கம கர்லவலை இனிலா எம்பிராட்டி பங்கைய தடஞ்சல் கூடல் பாலமா வரை நீங்கா அங்கேற்கண்ணி மங்கை அடிக்கமலங்கள் போற்றி போற்றி. ஹெல்த், வெல்த், நாலேஜ், எவ்ரிதிங், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன்னர் லைஃப். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி இந்த 3 அருளும் உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்க வேண்டும். துர்கை வீரம், லட்சுமி ஹெல்த், பணம் தானே, பணம் தனம் தானியம் பகவத்ர லாபம். தனம் பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் போன பணம் இல்லாம போலாம் நினைச்சிட்டு போற தூரத்துல டிரைவர் சொல்ற சாமி டீசலுக்கு பணம் வேணுங்க கேட்கிறான். மகாராஜா டே நானே சன்னியாசியான பணம் வைக்கணும்னு சொல்றாங்களே, புதுசா கேட்கிறேன். அப்புறம் மேனேஜருக்கு எடுத்து ஜிபே பண்ணி என்ன நடக்குது? அப்ப பணம் இல்லைனாலும் சிக்கல். நாலேஜ் இஸ் பவர். எப்படி? வாணி கலை வாணி அருள் வாமி உன் வீணை மேவும் கையால் என்னை ஆதரி. ஞான சரஸ்வதியே எங்கள் நாவலின் குடியிறம்மா, ஆயர்களையும் எங்களுக்கு அள்ளி தருபவளை. அத்தகைய சரஸ்வதி அருட்கடாட்சியம் இல்லை என்று சொன்னால் நீங்க டாக்டர் ஆக முடியாது, வக்கீலாக முடியாது. அப்புறம் பேசுகின்ற நம்ம ஆனந்தன் மாதிரில பேசவே முடியாது. சும்மா பேசினா சண்டே ஆகி போயிடு. எப்படி? சும்மா வார்த்தை தான். வீட்டுல கணவன் மனைவி பேசினா உடனே சண்டை, உடைய மண்டை, உடனே வெளியே வந்து டிவோர்ஸ். ஒரே வார்த்தை தான். எங்க போய் இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஆகவே ஆகாது. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பேசி இதெல்லாம் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி கருத்துரிவித்து வாழ வேண்டும். இந்த வேலையை நம்ம செஞ்சு சிவன் சக்தி அன்னைக்கு சிவன்ல பாதி உடம்பு வேணும் கேட்டுச்சு அம்மா. அப்புறம் நாக்கில சரஸ்வதிக்கு இடம் கொடுத்தாச்சு, பிரம்மா அங்க கொடுத்துட்டாரு. அப்புறம் அம்மா மகாலட்சுமிக்கு மார்பல் கொடுத்தாச்சு. பெண்கள் நீங்க எங்க ஓட நதியில உங்களோட பேரு, போற பேர், எல்லா பேரு கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நிந்து, சபரி இது கொடுத்தால் பத்த மாட்டேங்குது. எனக்கு சரிபாதி இடம் வேண்டும், ஆண்டில் இன்னும் சரிபாதி, நிலத்துல இடம் வேணும், வீட்டுல இடம் வேணும், எல்லாத்துக்கும் காடியில் எனக்கு ஒரு காடி தனியா வேணும், சம்பளம் தனியா வேணும். எல்லாம் பெண்களா பிறந்து படாத பாடு. காலையில எந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் வாச கூட்டி கோலம் தொழிச்சு படாத பாடு படுறது நீங்க தான். இருந்தாலும் இந்த படுத்துற பாடு நீங்க தான். ரெண்டுமே எப்படிங்க? ரெண்டுமே நீங்க அடுத்த பிறவி, நமக்கு பிறவி வந்து இப்படி வரக்கூடாதுன்னு ஒருத்தர் வேண்டுவாங்க, இன்னொருத்தர் பிறவி இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவாங்க. அப்படி எல்லாம் வேண்டும்னா யார்கிட்ட வேண்டணும்? குரு கிட்ட வேணுனா தான் நமக்கு அங்க கிடைக்கும். இப்போ சன்னிதானத்தை பார்க்கணும்னா மேனேஜர், பிஏ அவங்களை பார்த்து ஓகே பண்ணா மட்டும்தான் சன்னிதானத்தை பார்க்க முடியும். அது மாதிரி கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மாதா, பிதா, குரு, தெய்வம். குரு இல்லையே திருவருள் இல்லை. அது போன்ற குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் எத்தனை ஆதினங்கள் எல்லாருமே தன்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. நம்ம பேரூர் மடம் இருக்குது, கௌமார மடம் இருக்குது,
தர்மம். எல்லா மடங்களிலும் சாமிகள் சாதாரண நினைச்சுக்கிறோம், சுவாமி இனோவா கார்ல வர்றார், கூட 4 எஸ்கார்டு வர்றார், என்ன பாடுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். என்னையே சொல்றாங்க, என்ன ஆளு சும்மா குட்டியாக்குறான், இன்னொரு இப்படி போற அப்படி வர. நான் படுறவாடு எனக்கு தானே தெரியும். ஏன்னா மகராசா சாப்பாடு இருந்து இல்லாம, பேசியும் பேசாம, தூக்கம் இருந்து இல்லாம, இத்தனை பாடு, பகல் இரவு, இன்பம் துன்பம், துறவி இல்வாழ்க்கை, இது மாதிரி இருக்கும். அது போன்ற நிலையெல்லாம் மாறி இன்பம் பெருக வேண்டும், அத்தகைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். நாடத்தில் பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும். விழாவின் நினைவு மலர் பேரூர் புராணம் வெளியிடுதல். இப்பொழுது நம்முடைய பேரூர் தலத்திலே நிறுவப்பெற்ற அம்பலவாணர் நிலையம், கோசாலை ஆகியவற்றை நிகழ்த்திய இந்த அரும்பெரும் விழாவினுடைய நினைவாக இன்று வெளியிடப்பெற இருக்கின்ற கவிராட்சச திருவாவடுதுறை ஆதீனத்து கவிராட்சச கச்சேப்பு முனிவு பெருமான் இயற்றியருடைய பேரூர் புராணம் நூலினை திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் தங்கள் திருக்கரங்களாலே வெளியிட்டுள்ள உள்ளார்கள். அந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியினை இப்பொழுது காமாட்சிபுரி ஆதீன சுவாமிகள் அவர்கள் பெற்று மகிழ்கின்றார்கள். ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் காமாட்சிபுரி சுவாமிகளுக்கு தங்களுடைய திருக்கரங்களாலே திருநீற்று அணிவித்து நமச்சிவாயமூர்த்திகள் ஆசி கவசமாக பொன்னாடையும் பூமாலையும் அணிவித்து கவிராட்ச கச்சேப்பு நிறுவனருடைய பேரூர் புராணத்தினை வெளியிட்டு அருள் பாலிக்கின்றார்கள். அடுத்து அந்த பேரூர் புராண நூலினை நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்து பேரூர் கிளை மடத்திலே குருமகாசனுடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் திருத்தொண்டு ஆற்றி வருகின்ற ஸ்ரீமத் தம்பரான் சுவாமிகள் அவர்களுக்கு ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகள் ஆசி கவசமாக பூமாலை அணிவித்து பேரூர் புராண நூலினை வழங்கி ஆசிரியர்கின்றார்கள். திருவாளர் சிவசண்முகம் அவர்கள் அவர்களுக்கு நமச்சிவாயமூர்த்திகள் ஆசி கவசமாக பொன்னாடையும் பூமாலையும் அணிவித்து கவிராட்சச கச்சேப்பு முனிவர் அருளிய பேரூர் புராணத்தையும் நடராஜ பெருமான் திருமேனியையும் வழங்கி ஆட்சியருள்கின்றார்கள். அடுத்தாற்போல இறையருள் மன்றத்தின் நிறுவனர் போற்றுதலுக்குரிய திரு அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்கள் திரு அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நமச்சிவாயமூர்த்திகள் ஆசி கவசமாக பொன்னாடை அணிவித்து பூமாலை அணிவித்து பேரூர் புராண நூலினையும் நடராஜ பெருமான் திருமேனியையும் வழங்கி ஆசிரியர்கின்றார்கள். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா. தவத்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் தனது உரையில் உருவாகி இங்கு எமது எல்லல்லறுத்தான் என்றும் தீவர அவன் தாழ் தொழுவாம் என்றும் தீவர. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமதுர சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம்.
நம்முடைய சைவமும் தமிழும் தலை தோங்குவதற்காக திருக்கைலாய வரம்பரை மெய்கின்ற சந்தானத்திலே தோன்றி தமிழகத்திலே சைவம் தலை தோங்குவதற்காக பெரும் தொண்டாற்றி வரக்கூடிய ஆதீனமாக திகழ்வது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கும், நம்முடைய தென்சேரிமலை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கும், காமாட்சிபுர அடிகளார் அவர்களுக்கும், தம்பிரான் சுவாமிகளுக்கும், இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய திருவாடுதுறைக்கும் நம்முடைய பேரூருக்கும் நீண்ட நெடிய ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கின்றது. என்ன என்றால், திருவாடுதுறையிலே சன்னிதானங்கள் தங்களுடைய அருளுரையிலே குறிப்பிட்டதைப் போல திருமூல நாயனார் அங்கே மூலராக இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடல்கள் வீதம் அங்கே 3000 ஆண்டுகளுக்கு 3000 பாடல்களை நமக்கு நல்கிய பெருமைக்குரியது. அவரும் அங்கே ஆவினை பேணி பாதுகாத்த பெருமைக்குரியவர். அதே மாதிரி நம்முடைய பேரூருக்கும் ஒரு பெருமையின் என்று சொன்னால், காமதேனு வந்து இங்கே வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய பெருமான் மேலே பால் சொரிந்த ஒரு பெருமைக்குரியது. ஆண்பட்டியுடையார் என்று சொல்லியும் பட்டீஸ்வர பெருமான் என்றும் பெருமைப்படக்கூடிய வகையிலே ஒரு நீண்ட தொடர்பு உடையது. அதே போல நம்முடைய ஆதீனத்தினுடைய ஆதி குருமதர்களுடைய குருநாதர் ஆதி சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர்களுடைய குருபீடமாகவும் சிறப்பான முறையிலே திகழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய ஆதி குருமதர்களிடத்திலே உபதேசம் பெற்ற ஒரு பெருமைக்குரியது நம்முடைய ஆதீனம். அதே மாதிரி எப்படி காவிரி ஆற்றினுடைய கரையிலே நம்முடைய திருவாவடுதுறை அமைந்திருக்கின்றதோ, அதுபோல அதனுடைய கிளையாறாக இருக்கக்கூடிய காஞ்சிமா நதி கரையிலே இது அமைந்திருக்கின்றது. இங்கே நமக்கு அந்த ஆதீனத்திலே மிகச்சிறப்பான முறையிலே ஒரு ஞான வள்ளலாக சிறந்த கவிரி ராட்சசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த கவியிலே வல்லமை மிக்கவராக இருக்கக்கூடிய கச்சியப்பர் அவர்கள் பல புராணங்களை எழுதியிருந்தாலும் கூட நம்முடைய பேரூருக்கு ஒரு பெருமை பேரூர் புராணத்தை எழுதியது. இந்த பேரூர் புராணம் காஞ்சிமா நதியினுடைய பெருமையை சொல்லுகின்றது. அருகில் இருக்கக்கூடிய மலையினுடைய தென்கையிலை மலையினுடைய பெருமையை சொல்லுகின்றது. நான்மகனும் திருமாலும் எப்படி வந்து வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லுகின்றது. மருதமலையிலே எப்படி வழிபாடு செய்வது என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நூல். அந்த நூல் ஒரு சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிப்பிக்கப்பட்டது. சன்னிதானங்கள் அவர்கள் திருவுளம் பாடித்து இப்பொழுது புதிதாக நல்ல குறிப்புரைகளுடனும் புலமான முறையிலே நமக்கு இந்த நூலை தந்திருப்பதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்றும் கடப்பாடுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை சன்னிதானங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதே போல் இங்கே நல்ல அருமையான கோசாலை இங்கே அமைவதும் ஒரு நல்ல சிறப்புக்குரியது. இத்தகைய நல்ல சிறப்புகளை எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த சன்னிதானங்கள் அவர்களுக்கும் இந்த மடத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அன்பர் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பேரூர் சன்னிதானம் அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம். சாமிக்கண்ணு வின்சென்ட் அவர்கள் இந்திய திரைப்படத்துறையில் கோலோச்சி அவர்களில் முதன்மையானவர். 1914 வெரைட்டிஹால் தியேட்டரை நிறுவினார். இது நம் நாட்டின் 2வது பழமையான திரையரங்காகும். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து கூடாரங்கள் அமைத்து திரைப்படங்களை காட்சிப்படுத்தினார்.